ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எப்படி இந்த செடிகள்லாம் ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது, எப்படி வந்து ஒரு பக்காவான ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் பிளான்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி பச்சை பச்சைன்னு செடி இருக்கணுமா? கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஃபர்டிலைசர் ரெடி பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இன் அ வீக்கோ இல்லை ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி என்னன்றது உங்களுக்கு நான் இப்போ ஐடியா சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் எடுக்க போகிற ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து சோயா. இப்போ சோயா பார்த்தீங்கன்னா கடையில் வந்து லூஸ்லேயும் கிடைக்கும், பேக்கெட்லேயும் கிடைக்கும். நீங்கள் எடுக்க போகிறது வந்து சின்ன சோயாவோ இல்லை பெரிய சோயாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சோயா அப்படின்னா அதில் ஆக்சுவலாக நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சோயா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கையளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம பவுடராக்கி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லாவே மிக்சியில் அரைக்கலாம். ஸோ மிக்சியில் அரைச்சிட்டு நல்ல குவான்டிட்டி சொல்லணுன்னா ஒரு 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் போல் எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக்கிடுங்க. கொஞ்ச நேரம் மிக்சி நீங்கள் ஓட விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லாவே ஃபைன் பவுடராக ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். இது நீங்கள் ஃபைன் பவுடர் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது வெங்காயத்தோல் அண்ட் பூண்டுத்தோல். ஸோ வீட்டில் நம்ம சேர்த்து வைக்கணும். ஸோ அந்த மேலே வெங்காயத்தில் இருக்க அந்த மேல் தோலும், பூண்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அதோடய மேல் தோலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி இது ஒரு தட்டளவு இல்லைன்னா நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு கையளவு இருந்தால் போதும். இதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. இது அடுத்தது நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த சோயாவோட பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வெங்காயத்தோலையும் இதுவும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பவுட்ரு இருக்கும். நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிங்க. ஒரு வேளை அது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா ஒரு நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்ல மொறுன்னு ஆகிடும். இது நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். மூணாவது இன்க்ரீடியண்ட் வந்து டீ தூள். ஸோ நம்ம வீட்டில் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பிராண்டாக வேணால் இருக்கட்டும். வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இல்லை 3 டேபிள் ஸ்பூன்ஸ். அடுத்தது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் பவுடர். ஸோ இது சன்ரைஸோ இல்லை ப்ரூவோ என்ன கிடைக்குதோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மிக்சிங் வந்துட்டு இதுதான் அளவுன்னு கிடையாது. நீங்கள் கூட குறைய போட்டாலுமே அது உங்களுக்கு நல்லது தான். ஸோ சோயா ஃபஸ்ட்டு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, சோயாவில் வந்து என்பிகே சத்து, முக்கியமாக நைட்ரஜன் சத்து நிறையா இருக்குது. ஸோ நைட்ரஜன் சத்து வந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கும்போது அதோட இலைகளாக இருக்கட்டும், அந்த செடியோட க்ரோத்தாக இருக்கட்டும், அது டோட்டலாகவே நல்ல ஒரு புத்துணர்ச்சி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நான் யூஸ் பண்ணுறது டீ தூள் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு சிலது மிக்ஸ் ஆகலை அப்படின்னா சோயா அந்த பவுட்ரு வந்துட்டு கீழே அப்படியே தங்கிடும். ஸோ நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக அந்த வெங்காயத்தூளும் இது அப்புறம் டீ தூள் வந்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். டீ தூள் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா காஃபி இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இப்போ நீங்கள் எடுத்தது மிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு 2 ரூபா பேக்கெட்டோ இல்லைன்னா 2 பேக்கெட்டோ நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ காஃபி தூளும் சரி டீ தூளும் சரி இதுதான் அப்படின்னு கிடையாது. அது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுவுமே வந்துட்டு நம்ம பிளான்ட்ஸுக்கு நல்ல க்ரீனிஷாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். முக்கியமாக டீ தூள் அண்ட் காஃபி தூள். காஃபி தூளில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பூவை நல்லா பெருசாக பூக்க வைக்கும். ஸோ பூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு நம்ம செம்பருத்தியோ இல்லை ரோஸ் செடியோ வச்சுருக்கவங்க இது மாதிரி நீங்கள் இந்த காஃபி தூள் டீ தூளும் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூ சைஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய பூ வைக்கும். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். இதோடு சேர்த்து நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் நான் இப்போ எடுத்துருக்கிறது 4 இன்க்ரீடியன்ட் தான். நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சோயா, அதுக்கப்புறம் வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், காஃபி தூள், அதுக்கப்புறமா டீ தூள். முக்கியமாக இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணதை இதில் மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதில் சுத்தமாக அதில்
யூஸே இருக்காது. ஸோ நம்ம புதுசாக தான் எடுக்கணும். புதுசாக யூஸ் பண்ணாத டீ தூளோ இல்லை காஃபி தூளோ தான் எடுக்கணும். யூஸ் பண்ணதை எடுத்தீங்க அப்படின்னா அதில் பயனே இருக்காது. ஸோ அது என்ன பிராண்டாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரிசல்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது டோட்டலாக ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த ஆனியனோட அந்த நெடி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டைரெக்டாக வந்து செடிக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். முக்கியமாக அந்த வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் நான் வீடியோவில் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதுவுமே சரி, வெங்காயத்தோலுன்றது முக்கியம். வெறும் வெங்காயத்தோல் நீங்கள் கொடுத்தாலே அதுவும் போதுமானது. பட் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ அதோட பலன் வந்து ரெட்டிப்பாவோ இல்லை 3 மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்குறது அவ்வளோ சத்துள்ளது. நான் மேக்ஸிமம் வச்சுருக்கிறது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு நான் கொடுக்கும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும். ஒன்ஸ் இன் அ வீக் இல்லை ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் கொடுத்தா போதும். இப்போ செடிகளுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதும் இதில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் தோட்டத்தில் வச்சுருக்க பன்னீர் ரோஜா செடி. இது ஒன்ஸ் இன் அ வீக் மாற்றி நான் உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது நான் இப்போ வந்து மண் மேலேயே அப்படியே தூவி விட்றேன். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக அப்படி தூவி விட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி விடலாம். இல்லைன்னா மண்ணை லேசாக கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தூவி விட்டுட்டு திருப்பி மேலே கிளறி விடலாம். இப்போ நான் அது கொடுத்துட்டு அப்புறம் மண்ணை கிளறி விடுவேன். ஸோ இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பவுடரை மேலே கொடுக்கணும். இது வந்து பெங்களூர் ரோஸ். இது ஆக்சுவலாக ரோஸ் இப்போ 3 செடி வச்சுருக்கேன். ஆனால் அது க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. சம்மரில் இப்போ வர சம்மர் ஆரம்பிக்குது. அது பார்த்திங்கன்னா என்ன ஊட்டச்சத்து கொடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து தான். இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ண பவுட்ரு லேசாக தூவி விட்டுருங்க. ஸோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சின்ன தொட்டின்னா, பெரிய தொட்டி அதை குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன்ஸ் கூட கொடுக்கலாம். ரொம்ப நிறையாவும் கொடுக்கக்கூடாது. அதுவும் இது வேரை தள்ளி கொடுங்க. வேர் விட்டு கொஞ்சம் தள்ளி கொடுங்க. கொஞ்சம் லேசாக இது மாதிரி மண்ணை கிளறி விட்டுருங்க. மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வேறு ஒரு பெங்களூர் ரோஸ். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஆகும்போது இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறப்போ 3 செடியில் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றணும். இதோட எஃபெக்ட் கண்டிப்பாக நீங்கள் 1 வீக்கில் பார்க்கலாம். நிறையவே துளிர் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நான் இப்போ வளர்த்துட்ருக்கேன் அந்த சாண்டில் கலர் ஹைபிஸ்கஸ். அது ஆக்சுவலாக நல்லாவே இப்போ பூ பூத்துட்ருக்கு. ஸோ இது எல்லா செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஹைபிஸ்கஸ் இல்லை காய் காய்க்கிற செடியாக இருக்கட்டும், இல்லை பூ பூக்கிற செடியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.